நேற்றைய தினம் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடாம். கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. யாரு கொண்டாடுறா? திரு ஸ்டாலின் கொண்டாடுறார். அன்னை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோமல்ல. கிராமத்திலிருந்து நகர வரை ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம். நடுநிலை பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளியா தரம் உயர்த்தணும். நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி தரம் உயர்த்தணும். உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி தரம் உயர்த்தணும். ஆக ஆரம்ப பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரை அதிகமாக பள்ளிகளை திறந்து இன்றைக்கு தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உடைய கொள்கை விளக்க குறிப்பில் எடுத்து பாருங்க. இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறந்ததின் விளைவு கற்போட எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்கின்றது. ஆனால் திமுக ஆட்சியில் இன்றைக்கு பள்ளியில் சேர்க்கப்படுகிற மாணவர் எண்ணிக்கை குறைந்து இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு இந்த மாணவர்கள் கல்வியிலே சரியான கவனம் செலுத்தாத காரணத்திலே, பள்ளிக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையில் கவனம் செலுத்தாத காரணத்திலே இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய சேர்க்கை குறைந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் பள்ளிகளை மூடினாங்க. 207 பள்ளிகளை மூடிட்டாங்க. இவர்களா கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து இங்க அவர் இந்த நிகழ்ச்சி நடத்தினார். ஏன்னா அங்க தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. வேண்டுமென்று ஒரு தவறான தகவலை கொடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்க இருக்கின்ற தமிழக அரசை புகழ்ந்து பாடி இருக்கிறார். இது முற்றிலும் தவறானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.